என்ன எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நான் தான் உங்க சரஸ்வதி பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? ஓ இதழ் ஒளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆத்திச்சூடி கதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல தீபுன்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவன் தினம் பள்ளி முடிஞ்சு வந்த உடனே விளையாடி 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 கடைசியில அவனோட வீட்டு பாடத்தையும் படிப்பையும் முடிக்காமையே தூங்கிடுவான். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்களோட பாட்டி அவன் படுக்க போகும்போது அவன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு கேட்டாங்க, தீபு இன்னைக்கு நீ பாடம்லாம் படிச்சிட்டியா அப்படின்னு. அதுக்கு பாட்டி, கொஞ்சம் நான் படிச்சிட்டேன் பாட்டி, கொஞ்சம் இருக்கு பாட்டி, நாளைக்கு நான் செய்யறேன் பாட்டி அப்படின்னு ரொம்ப எழுத்துக்கிட்டே ரொம்ப சோம்பலா சொன்னான். உடனே பாட்டி சொன்னாங்க, அப்படிலாம் தாமதமா செஞ்சோன்னா என்னைக்குமே வேலையை முடிக்க முடியாது தீபு. இத நம்ம பாரதியார் ஓய்தல் ஒளி அப்படின்னு சொன்னாங்க. தீபு அதுக்கு அப்படின்னு என்ன பாட்டி அப்படின்னு கேட்டான். எந்த வேலையை எடுத்தாலும் நம்ம நடுவுல நிறுத்தக்கூடாது, முடிகிற வரைக்கும் முயற்சி செஞ்சு அதை முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது படிப்பா இருந்தாலும் சரி, இல்ல ஓவியமா இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலைகளா இருந்தாலும் சரி, ஏதாவது ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை நம்ம நிறைவேற்ற வேண்டும். அதுதான் ஓய்தல் ஒளி அப்படின்னு சொன்னாங்க. தீபு இதை கவனமா கேட்டுட்டு இருந்தான். பாட்டி தொடர்ந்து சொன்னாங்க, பாரு இயற்கைய பாரு தீபு, சூரியன் என்னைக்காவது நமக்கு ஓய்வு வேணும் அப்படின்னு வராம இருக்கா? இல்ல தேனீக்கள் பறவைகள்லாம் எனக்கு ரொம்ப சோம்பலா இருக்கு, கழுகி எப்போதாவதும் தூங்கிட்டு இருக்கா, எப்பயுமே விழிப்போடு அது பறந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே ஓய்வு இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கா, அதுதான் வளர்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டுட்டு தூங்கின தீபு என்ன பண்ணா, அடுத்த நாள்ல இருந்து பள்ளி முடிஞ்சு அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவனுடைய புத்தகங்களை எடுத்தான். புத்தகங்களை எடுத்த உடனே, பாட்டி நீங்க நேற்று சொன்ன மாதிரி ஓய்தல் ஒளி நான் செய்ய போறேன் பாட்டி, பாடம் முடிச்சுட்டு தான் பாட்டி நான் விளையாடுவேன் அப்படின்னு சொன்னான். பாட்டி உடனே ரொம்ப சந்தோஷமா, அதுதான் புத்திசாலித்தனம் தீபு, பாரதியாருடைய வழியை நீ பின்பற்ற ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொன்னாங்க. உடனே தீபு என்ன பண்ணா, முதல்ல அவனுடைய வீட்டு பாடங்களை முடிச்சுட்டான். முடிச்ச உடனே ஆசிரியர் அன்னைக்கு அவனுடைய பள்ளியில என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது எல்லாமே படிச்சு முடிச்சுட்டான். இந்த மாதிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவன் விளையாட போனான். அன்னையிலேருந்து தீபு தினமுமே ஒவ்வொரு வேலையும் சின்ன சின்னதா முடிக்க ஆரம்பிச்சான். அவன் படிப்பும் விளையாட்டும் எப்பயுமே சமநிலையில இருந்தது. அன்னைக்கு இரவு அவன் தூங்கும் பொழுது, பாட்டி நீ சொன்னது போல ஆத்திச்சூடியில வர அந்த ஓய்தல் ஒளி மாதிரி நானும் ஓய்வில்லாம முயற்சி செய்வேன், இதுதான் வெற்றிக்கான ரகசியம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாட்டி அப்படின்னு சொன்னான். உடனே பாட்டி, நல்ல பையன்டான் தீபு நீனு, இந்த மாதிரி நம்ம செய்யும் பொழுது ரொம்ப எளிதா நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாமளுமே நாளையிலிருந்து ஓய்தல் ஒளி செய்வோமா? ஓய்தல் ஒளி நம்ம ஆரம்பிச்ச எல்லா வேலைகளையும் சிறப்பா முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். ஒவ்வொரு வேலையும் நம்ம சிறப்பா செய்யும் பொழுது சிறந்த ஒரு வெற்றியை பெற முடியும். வெற்றிக்கான ரகசியமும் அதுதான். ஓய்தல் ஒளி, ஆரம்பிச்ச வேலையை தொடர்ந்து முடிக்கணும். நம்ம முயற்சி செஞ்சோம்னா வெற்றி நம்ம பின்னால எப்பயுமே வரும். இந்த கதை உங்களுக்கு எல்லாம் பிடிச்சதா? பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போய் தூங்குங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.